இங்க ஒருத்தன் புதுசா ஒரு டோர் பெல்ல மாற்றான். அதை யார்கிட்டயாவது காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒரு நாள் இவருடைய பக்கத்து வீட்டுக்காரு வராரு. ஆனா இவரு அந்த டோர் பக்கத்துல வந்து அப்படியே கீழே குனிஞ்சு இவருடைய ஷூ லேஸ கட்டிட்டு அந்த டோருடைய பெல்ல அடிக்காமலேயே போயிடுறாரு. இதே மாதிரி அடுத்த நாளும் ஒரு குட்டி பொண்ணு ஒரு பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அந்த பொண்ணாவது அந்த டோர் பெல்ல அடிப்பான்னு சொல்லி பார்த்தா, ஆனா அந்த பொண்ணுமே அடிக்காமலேயே போயிடுறா. இப்ப இவனும் கடுப்புல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பதான் இவனுடைய ஃப்ரெண்டு வரான். ஆனா இவன் அந்த டோர் பெல் அங்க இருக்கிறதையே அவன் கவனிக்காம கதவை தட்டிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற இவனுமே எந்த பதிலுமே சொல்லாததுனால வீட்டுக்குள்ள யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு போஸ்ட்மேன் வந்து கதவை தட்டுறாரு. இத பார்த்த இவனும் இப்ப ரொம்பவே கடுப்பாகி அந்த டோரை அப்படியே திறக்கிறான். அப்ப அவரும் இவன் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கவும் அதை பார்த்த இவனும் இப்ப கொஞ்சம் அமைதியாயிடுறான். இதுக்கப்புறமா இந்த போஸ்ட்மேன் இவன் கிட்ட சைனை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்பதான் அவனுக்கு நம்ம அவர்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துகிட்டோமேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறான். ஆனா அப்ப கூட இவன் விடாம அந்த டோர் பெல்ல பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இப்ப இவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த டோர் பெல் சத்தம் கேட்கலன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த போஸ்ட்மேன் எப்பயோ கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதனால இப்ப இவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு யாருக்குமே அந்த டோர் பெல்ல அடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான்.